ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிறுகதை புத்தகத்தில் இருந்து ஒரே ஒரு கதையை தான் சொல்ல போகிறேன். புத்தகம் எழுதுனது நிர்மலா ராகவன் அவர்கள். மொத்தம் 6 கதை இருக்குது. அதில் முதல் கதையை தான் நான் சொல்ல போகிறேன். சரி, ஒரே ஒரு இட்லி. என்னங்க திடீர்னு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? புத்தக பேரும் முதல் கதையோட பேரும் ஒன்று தான், ஒரே ஒரு இட்லி. இக்கதையோட சுருக்கம் என்னன்னா, இழப்புங்கிறது ஒன்று தான், ஆனால் வெவ்வேறு வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு அதை எதிர்கொள்ளும் விதம் தான் வித்தியாசமானது. இதை பற்றி தான் இந்த ஆசிரியர் இந்த கதையை சொல்கிறார். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அம்மா எனக்கு ஒரு இட்லி அப்படின்னு சமையலறைக்கு வெளியே இருந்த இடத்துல தரையில் உட்காந்துட்டு இருந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மாது கத்துனா. ஓயாத பசி ஏன் அப்படின்னு யோசிச்சா இன்னும் பசிக்குது. பாவம், அந்த 15 வயசு பையனுக்கு உடலை வளர்க்க வேற வழி தெரியல. சரி, ஒரே மகனை அகால மரணத்தில் பறி கொடுத்து துக்கம் ஆறாம கொஞ்ச தூரம் தள்ளி காலை நீட்டி உட்காந்துட்டு இருந்த பாட்டி ஆத்திரம் தாங்காம மாது இன்னொரு இட்லி கேட்டதும், அதான் உன் அப்பனே முழுங்கிட்டே இன்னொரு இட்லி வேற கேடா அப்படின்னு கத்துனாங்க. மாது சட்டார்னு பெரிய சத்தத்தோட தட்டை தள்ளி விட்டுட்டு கையை கூட கழுவாம வாசலை நோக்கி நடந்தான். அம்மா எதுவுமே தெரியாம பொறுமையா வெளியில வந்து, பையன் இட்லி கேட்டானே, எங்க அவன் எங்க போனா அப்படின்னு புலம்புனாங்க. அதுக்கு பாட்டி, இவங்க அப்பன் போனதுல இருந்து மாதுவுக்கு மூளையே சரியில்லை அப்படின்னு கூறினான். எவ்வளோ கட்டுப்பாடா வளர்த்தார் தாத்தா என்று தன்னோட இறந்து போன கணவனை நினைச்சு பெருமூச்சு விட்டா பாட்டி. பாட்டியோட நினைவுகள், கட்டுப்பாடு ஒழுக்கம் என்று நினைச்சு கையில பிரம்புடன் அவன் பின்னாலேயே நடந்து போனவர் தான் தாத்தா. 2 வயசு குழந்தைக்கு என்னப்பா தெரியும், ஏன்பா ஓயாம திட்டுறீங்க அப்படின்னு கெஞ்சலா கேட்ட மகனான சுப்புவை அலட்சியமா பார்த்தாரு தாத்தா. ஆண் பிள்ளைய அடிச்சுதான் வளர்க்கணும், மிரட்டி வளர்க்கணும், அப்பதான் கெட்டு போக மாட்டான், கடைசி காலத்துல நமக்கு ஆறுதலா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ இல்லையா அப்படின்னாரு கிழவர். மகன் சுப்புவுக்கு நிறைய ஞாபகங்கள் வந்தது. உடனே தந்தை கையால தான் வாங்கின அடிகள் நினைவில் வர அதன் பின் வாயே திறக்கல. தன் சிறு வயதுல தான் அடைந்த ஆத்திரம், அப்பாவை எதிர்த்து பேச முடியாத கையால் ஆகாதத்தனம், அதெல்லாம் நினைச்சுதான் உணர்ச்சி வசப்படுறவனா மாறினான். எல்லாமே நினைவுக்கு வந்துச்சு ஒன்றன் பின் ஒன்றா. அதுக்கப்புறம் ஒரேடியா தந்தையை பிடிக்காம போக, வயசானாலே இப்படித்தான் கசப்பு வர்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு அவன் மனசுக்குள்ளே தோண ஆரம்பிச்சிருச்சு. அரைகுறையா சுப்புவுக்கு படிப்பு நின்று போச்சு. படின்னு அதுக்கும் அப்பா சொன்னதுதான் காரணம்னு நினைச்சிட்டு இனிமேல் உயிரே வாங்க மாட்டாருன்னு ஒரு கட்டத்துல படிப்பை நிப்பாட்டியிருக்காரு சுப்பு. தனக்குன்னு ஒரு குடும்பம் பொறுப்புன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் அப்பா பேசுனதோட உண்மை அர்த்தம் தெரிஞ்சிச்சு. ச்சே, இது என்ன வாழ்க்கை? அப்பாவுக்கு பதில் இப்போ மேலதிகாரி, அவனும் எல்லாத்துலேயும் குற்றம் கண்டுபிடிச்சு திட்டிக்கிட்டே இருக்கான். அந்த கோவத்தை சுப்பு தன்னோட மனைவி கிட்ட தான் காட்டுறாரு. வேற என்ன செய்வாங்க பாவம், தன்னோட மனைவியை தான் போட்டு தேவையில்லாம திட்டிக்கிட்டே இருந்திருக்காரு சுப்பு. சரி, நிகழ்காலத்துக்கு வருவோம். மாது இன்னொரு இட்லி தராத கோவத்துல வெளியேறி போக, அங்க பக்கத்துல இருந்த ரயில் நிலையத்தை பார்த்துட்டு தண்டாவளத்துல முன்னாடியே தலையை வச்சு படுத்துடலாமான்னு யோசிச்சிருக்கான். சே, முன்னாடியே நம்ம தண்டாவளத்தில் படுத்துட்டோம்னா கண்டிப்பா யாராவது நம்மளை காப்பாத்திடுவாங்க, அதனால ட்ரெயின் பக்கத்துல வரும்போது நம்ம குதிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு பிளாட்ஃபார்ம் ஓரத்துல நின்னான். திடீர்னு ஒருவர் பிடித்து இழுக்க, தம்பி விழுந்துட போறேன்னு சொல்ல, விடுங்க அப்படின்னு திமிரனான். நான் சாகணும். அந்த மனிதனுக்கு 60 வயது இருக்கும். ஏன்பா பெயிலாயிட்டியா? வேற என்ன, அப்பா செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னான். அடப்பாவுமே, துக்கம் தாங்காம இந்த முடிவுக்கு வந்துட்டியா அப்படின்னு தனக்குள்ள பேசிக்கிறது போல அந்த பெரிய மனுஷன், வா கேண்டீனுக்கு சாப்பிட்டுட்டே பேசலாம் அப்படின்னு அவர் கையை இன்னும் இறுகமா பிடிச்சு இழுத்துட்டு போனாரு. வேற வழி இல்லாம மாதுவும் அவர் கூடவே போய் கேண்டீன்ல சாப்பிட ஆரம்பிச்சான். காலையில ஏதாவது சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாரு. ஏன்னா அவன் சாப்பிட்ட வேகம் அப்படி இருந்திருக்கு. அதுக்கு மாது ஒரே ஒரு இட்லி அப்படின்னு தான் குரல் கொடுத்தான். இன்னொன்னு கேட்டேன், அதான் அப்பனை முழுங்கிட்டே இப்ப இன்னும் நான் குரல் விக்கிக்கிட்டே சொன்னான். பெரியவர், பாவம், அவங்க துக்கத்தை உன் மேல ஆத்திரமா காட்டியிருக்காங்க பாட்டி. நீ செத்து போனா உங்க அம்மாவும் பிள்ளைய பறி கொடுத்த வருத்தத்துல இப்படித்தானே ஆகிருவாங்க அப்படின்னு யதார்த்தமா பெரியவர் கேட்டார். வாயருகே போன கை அப்படியே நின்றுச்சு அவனுக்கு. மாதுவுக்கு தான் உணர்ச்சிகளிலேயே ஆழ்ந்து போன மாது, நான் ஏன் அம்மாவை பற்றி நினைக்கல அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தான் மனசில். அம்மா ஒரு வாயில்லா பூச்சி, அதிகாரம் செலுத்திய கணவன்,
அதை விட கொடுமையானவளாக இருந்த மாமியார் டெய்லி திட்டிக்கிட்டே இருப்பாங்க. நானும் போயிட்டா எங்கள் அம்மாவோட கதி என்னாகும்? அவனையே பார்த்துக்கிட்டு இருந்த பெரியவருக்கு அவனோட மனநிலை புரிஞ்சிடுச்சு. பையன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான்னு. உடனே சீக்கிரம் சாப்பிடு, அடுத்த ரயில் வரப்போகுது, தண்டவாளத்தில் குதிக்க தெம்பு வேணாமா அப்படின்னு கேலியாக கேட்டார். அவனும் அப்படியே ஆழ்ந்த சிந்தனையில் அவர் பார்த்துட்டு லைட்டாக சிரித்தான். இவ்வளோதாங்க கதை. ஆசிரியர் அழகா ஒரே ஒரு இட்லியில் இழப்பு தான், எல்லாரும் அதை எப்படி எதிர்கொள்கிறாங்கன்றதை தான் தெளிவாக சொல்லியிருக்கார். இன்னொரு வீடியோவில் இன்னொரு கதையை பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களிடம் விடைபெறுவது மீனாட்சி சுந்தரம்.